கன்னிவாடி கோவில் கட்ட வரி வசூல் செய்ததில் மோசடி நடந்ததாக புகார் எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மேற்கு தாலுகா கன்னிவாடி அருகில் ஆலத்தூரான்பட்டியில் கோவில் கட்டுவதற்கு வரி வசூல் மற்றும் நன்கொடை வசூலித்ததில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்க ஊர் பொதுமக்கள் வந்தனர். இதுபற்றி அவர்கள் கூறுகையில், ஊர் நாட்டாண்மைகளாக தங்கராஜ், ராமலிங்கம் ஆகியோர் 12 வருடங்களாக தொடர்ந்து பொறுப்பில் இருந்து வந்த நிலையில் கோவில் கட்டுவதற்காக வரி வசூல் மற்றும் நன்கொடை வசூலித்ததில் 1,36 லட்சம் வசூலித்ததாகவும், அது பற்றி தங்கராஜ் மற்றும் ராமலிங்கத்திடம் பொதுமக்கள் கணக்கு கேட்டபோது 97 லட்சம் மட்டுமே வரவு கணக்கில் கொண்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இதில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி ஊர் பொதுமக்கள் அந்த பொறுப்பில் இருந்த தங்கராஜ் மற்றும் ராமலிங்கத்தை ஒதுக்கி வைத்தும் முறையாக கணக்கு வழக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று பலமுறை ஊர் பொதுக்கூட்டம் நடத்தி கேட்டபோது சரிவர பதில் அளிக்கவில்லை என்ற காரணத்தினால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கூறியும் முறைகேடு செய்த பணத்தை மீட்டு தருமாறு புகார் மனு அளித்து நிருபர்களுக்கு பேட்டியளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி பேரூராட்சி ஆலத்தூரான்பட்டி கிராமத்தில் ஊர் மக்களிடம் வரி மற்றும் நன்கொடை வசூல் பண்ணி கோயில் கட்டணம்னு சொல்லிட்டு பல லட்சங்கள் ஊழல் பண்ணியிருக்காங்க. மக்களிடம் வரின்னு வசூல் பண்ணி ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கு. அதை பற்றி விசாரணை செய்து தங்கராஜ் மகன் ராஜா, மாட்டியாவாரி பாலாஜி என்ற பரமசிவம், ஆறுமுகம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டு மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடம் மனு கொடுக்க எல்லோரும் ஊர் சார்பாக வந்திருக்கேன். அவரை தப்பு செஞ்சுருக்கனால அவர் ஊர் நாட்டாமைங்கிற பொறுப்பில் இருந்து ஊர் மகாசபை கூட்டம் போட்டு அவரை நீக்கி இருக்கிறான். புதுசாக பொறுப்பாளர் போட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க பழைய நிர்வாகி ஊழல் செஞ்சதை நடவடிக்கை எடுத்து அது சட்டப்படியான தீர்வு காணும்படி ஊர் பொதுமக்கள் சார்பாக ஒன்று சேர்ந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். என்ன மாதிரியான பணம் நன்கொடை வசூல் பண்ணி அதை வர செலவு ஊர் மக்கள் காமிக்காமலே அவர் தன் வயப்படுத்திக்கிட்டார். அதனால நம்ம நடவடிக்கை எடுக்க சொல்லி வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு. என் பேர் பால்ராஜா. ஓகே.